அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜாக்வாஸ் அடிரைட் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான எமிலியா பெரஸ் என்ற ஸ்பானிஷ் மியூசிக்கல் கிரைம் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். பெரிய அளவுல போதைப் பொருள் கடத்தல் தொழில் செய்கிற ஒரு கேங்ஸ்டருக்கு பெண் அட்வொகேட் ஒருவர் ஒரு உதவி செய்றாங்க. இந்த உதவியால சாதாரண ஒரு நபரா மாறுகிற அந்த கேங்ஸ்டரோட பயணம் தான் எமிலியா பெரஸ் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தன்னோட திறமைக்கு ஏத்த சரியான அங்கீகாரம் கிடைக்காம பல வருஷங்களா ஒரு அட்வொகேட் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்து வராங்க நம்ம ஹீரோயின் ரீட்டா. போதுமான வருமானமும் இல்ல. சில நேரம் மனசாட்சிக்கு விரோதமா சில விஷயங்களையும் செய்ய வேண்டி இருப்பதால இந்த வேலையை விட்டுலாமான்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மெக்சிகோ நாட்டின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மேனிடாஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மேனிடாஸ் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்னா இவனை நேர்ல பார்த்துட்டா பார்த்தவங்க அத்தோட காலி, இல்லனா அவங்க வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இவன். இவனை போட்டு தள்ளவும் பல கும்பல் பல வகையில முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் அவன் கொடூரமான ஆளா இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் குழந்தைகளோட சாதாரண ஒரு மனுஷனா வாழ ஆசைப்படுறான். அதுக்காக பெண்ணா மாற நினைக்கிற அவனுக்கு நம்ம ஹீரோயின் உதவி செய்றாங்க. பல நாடுகள்ல இருக்க டாக்டரை சந்திச்சு வெற்றிகரமா ஆபரேஷனை நடத்தி ஒரு முழுமையான பெண்ணா அந்த கேங்ஸ்டரை மாத்திட்டாங்க. எமிலியா பெரஸ் என்ற அடையாளத்தோட மெக்சிகோவை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகிறாரு அந்த கேங்ஸ்டர். கேங்ஸ்டரோட குடும்பத்தையும் சேஃபா சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க நம்ம கேங்ஸ்டர் இறந்து போனதா எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இந்த வேலையை சிறப்பா செஞ்சதுக்காக அவங்களுக்கு பெரிய தொகை ஒண்ணு கிடைக்குது. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா லைஃப்ல இப்ப செட்டில் ஆயிட்டாங்க. சில வருஷங்கள் கடந்து போகுது. பெண்ணாக மாறின கேங்ஸ்டர் லண்டன்ல நம்ம ஹீரோயினை திரும்பவும் சந்திக்கும் போது அவரோட ஃபேமிலி கூட திரும்பவும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்படி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அதற்கான வேலைகளில் ஈடுபட போது பெண்ணா மாறின கேங்ஸ்டரும் நம்ம ஹீரோயினும் அடுத்தடுத்து சந்திக்கிற எதிர்பாராத சம்பவங்கள் தான் எமிலியா பெரஸ் படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன். தன் குடும்பத்தோட நிம்மதியா வாழ பெண்ணாக மாறுகிற ஒரு கேங்ஸ்டர் என்ற வித்தியாசமான கதை தான் இந்த படம். பொதுவா மியூசிக்கல் படம்னு சொன்னாலே இது நமக்கு செட் ஆகாதுன்னு அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனா இந்த படத்துல பாடல்கள் வர்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்ற வகையில பாடல்கள் எல்லாமே படத்தோட தரத்தை அதிகமாக்கி இருந்தது. ஹாலிவுட் படங்களுக்கு ஈக்குவலா இந்த படத்தோட மேக்கிங்கும் இருந்தது. ரீட்டா என்ற ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்ச ஜோயி சால்தானாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அடுத்து எமிலியா பெரஸாகவும் மேனிடஸ் என்ற கேங்ஸ்டராகவும் நடிச்ச கார்லா சோஃபியாவோட டிஃப்ரெண்டான ஆக்டிங் ரொம்ப அற்புதமா இருந்தது. பெண்ணா மாறின பிறகும் கேங்ஸ்டருக்கு உண்டான சில குணங்களை சில இடங்கள்ல இவங்க வெளிப்படுத்தி நடித்த காட்சிகள் எல்லாம் ரசிக்கும் வகையில இருந்தது. கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடப்பட்ட இந்த படத்துல நடிச்சதுக்காக இந்த இருவருக்கும் சிறந்த நடிகைக்கான அவார்டும் கிடைச்சிருக்கு. தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இல்ல. பெருசா அடல்ட் கண்டென்ட் காட்சிகளும் இந்த படத்துல இல்ல. மொத்தத்துல வித்தியாசமான ஸ்டோரி என்ற வகையில தாராளமா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.